அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, மனதின் குரல்ல இன்னைக்கு ஒரு அற்புதமான சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா? திங்கிங், யோசிக்கிறேன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் திங்கிங். இறைவன் ஒரு மனிதனுக்கு அவன் செய்ய போகின்ற செயல்களை எல்லாம் எப்படி, எவ்வாறு, எங்கு, யாருடன், எந்த நேரம் செய்வது என்று யோசிப்பதற்குரிய தெளிவினை, சக்தியினை கொடுத்திருக்கின்றான். அந்த இறைவன் கொடுத்திருக்கின்ற அந்த யோசிக்கும் தன்மையினை ஒருவன் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் அது அவனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் அவன் பிறந்த நாட்டுக்கும் நன்மை தரும். அதுவே அழிவுபூர்வமாக சிந்தித்தால் அது அவனையும் அழித்து அவனை சார்ந்தவர்களையும் அழித்துவிடும். அந்த யோசிக்கும் திறன் அவ்வளவு பெரிய ஷார்ப்பான ஒரு விஷயம். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்த யோசிக்கும் திறன் இறைவன் கொடுத்தது இருக்கு இல்லைங்களா, இது ஒரு மனிதனுக்கு பல சங்கடங்களை உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சிலர் யோசிக்கவே விரும்ப மாட்டாங்க, யோசிக்கிறதையே வெறுப்பார்கள். இப்படிப்பட்ட மனநிலை இருப்பவர்களும் இருப்பார்கள். ஆனால் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குறிப்பிட்ட நேரத்தில், காலையில், முற்பகலில், பிற்பகலில், மாலையில், இரவில், இந்த நேரம் மட்டும் யோசிப்பாங்க. மற்ற நேரம்லாம் யோசிக்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் யோசித்து வேலை செய்யக்கூடாதான்னா அப்படின்ட்டு போயிட்டுருப்பாங்க. இது மாதிரி நிறைய நம்மளுடைய சபார்டினேட்ஸ் கிட்ட கேட்டிருப்போம். ஸோ இப்போ அந்த மாதிரி மனநிலை உடையவர்கள். அடுத்து சிலருக்கு யோசிக்க ஆரம்பித்தாலே அவங்களுக்கு உடலில் பிரச்சனை வந்துடும். யோசிக்கணும்னு நினச்சாலே கோபம் வரும், வெறுப்பு வரும், தலைவலி வரும், சிலர் மயக்கம் வரும். இது மாதிரியான பிரச்சனைகள். இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சரி செய்து நார்மலான மனிதர்களாக, நல்ல சிந்தனையாளர்களாக, யோசிக்கும் திறன் படைத்தவர்களாக மாற்றுவதற்குரிய மருந்துகள் ஹோமியோபதியிலே இருக்கிறது நண்பர்களே. அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி, இது போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.